குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ரைட் ரேட் எக்ஸ்பிரஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் இன்னும் எனக்கு பேசிக்ஸே அந்தளவுக்கு இன்னும் நான் தெளிவாக இல்லை அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து ஒரு ரேட் எக்ஸ்பிரஷனை வந்து 3 மெத்தடில் எழுதலாம். அந்த 3 மெத்தடும் எப்படி எழுதுறது, அந்த 3 மெத்தடையும் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுறதுன்றதை எழுதி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸை வச்சு உங்களுக்கு அதை எப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 3 மெத்தடில் எழுதலாம். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நீங்கள் ரேட் ஆஃப் ரியாக்டன்ட் வச்சும் எழுதலாம், ரேட் ஆஃப் ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் ரியாக்டன்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ரேட் ஆஃப் ரியாக்டன்ட் எழுதுனீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணணும், மைனஸ் சார்ஜ் பண்ணணும், டெல்டா ஆர் பை டெல்டா டி. இதுவே ப்ராடக்டோடைய டேட்டா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன போட்டுக்கணும், முன்னாடி பாசிட்டிவ் போட்டுக்கணும், டெல்டா பி பை டெல்டா டி. நம்ம ஒன்று சம்ஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ இன்னும் தெளிவாக புரியும் இந்த ஃபார்முலா வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. செகண்ட் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஏ பிகம் பி. இந்த முன்னாடி இருக்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட், ஓகேவா? அப்போ எப்படி ரேட் எழுதுறதுனா, இந்த முன்னாடி இருக்கிறத 1/aன்னு எழுதிக்கணும். இது ரியாக்டன்றதுனால மைனஸ், அடுத்து டெல்டா ஏ பை டெல்டா டி இட்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பிஏ வந்து முன்னாடி போட்டுக்கணும், இது ப்ராடக்ட்ன்றதுனால இங்கே பாசிட்டிவ், ஓகேவா? டெல்டா பி பை டெல்டா டி. அடுத்து இந்த டெல்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா டிஃப்ரென்ஷியேஷனும் நம்ம எழுதலாம். ரெண்டுமே வந்து போத் ஆர் சேம் மீனிங்கு, ஓகேவா? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதிப்போம். இப்போ அடுத்து தேர்டு மெத்தட் என்னென்னா, இந்த மெத்தட்லையும் எழுதலாம், ஏ பிகம் பி. ரேட் எப்படி எழுதலாம்னா, நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பவரில் எழுதிக்கணும். ஸோ இப்படி எழுதிக்கணும், சரியா? ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன சம்ஸ் மூலயமா இதை எப்படி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மேஜராக இருக்கிற 3 மெத்தட் ஆஃப் ரேட் எக்ஸ்பிரஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலன்னா இதை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சம் மூலயமா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒன்றுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ரேட்டுன்னு கேட்டாலும் சேம் தான், நீங்கள் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், கிளியராக டைம் கொடுத்துருக்காங்க, ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன், சரியா? ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஏன்னா டைம் ஆக ப்ராடக்ட் என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிளியரா? சரி. அப்போ இங்கே குறைஞ்சிட்டே வருது, ஓகேவா? என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ரேட். அப்போது நீங்கள் இந்த மெத்தட் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரியாக்டன், ஸோ இதுதான் எடுத்துக்கணும். டெல்டா ஆர், டெல்டானா என்னென்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். டெல்டானா என்னது, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த 2 செட்டு டேட்டா எடுத்துக்கிறேன், சும்மா நான் அதை R1 வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 செட்டு டேட்டா எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போது இதுதான் ஃபைனல், இது வந்து R2, இது வந்து இனிஷியல் R1, சரியா? ஸோ R2 எவ்வளோ, 80 மைனஸ் R1 எவ்வளோ, 160 டிவைடட் பை, அதேமாதிரி டெல்டா டீனாலும் அதே தான், இது வந்து T2 ஃபைனல், இது வந்து இனிஷியல், சரியா? அப்போ என்ன வரும், 5 மைனஸ் 0, சரியா? இப்போ பாருங்களேன், இதை மைனஸ் பண்ணி பாருங்களேன், என்னென்ன வரும்னா -18 வரும். ஏன்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இங்கே என்ன போட்டுக்கிறோம், ஒரு மைனஸ், சரியா? அப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிங்கன்னா ரஃபாக 60 வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ R1 கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அடுத்து இந்த 2 செட்டு எடுத்துக்கணும், சரியா? இப்போ இந்த 2 செட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் அதை R2ன்னு வச்சுக்கிறேன். அப்போது இது என்ன ஆகிடும்னா R2 ஆகிடும், இது என்ன ஆகிடும், R1 ஆகிடும். அப்போ அதேமாதிரி மைனஸ் சார்ஜு, அப்புறம் வந்து இதே மாதிரி போட்டிங்கன்னா 40 மைனஸ் 18, அதே மாதிரி டெல்டா டி இது ஆகிடும். அப்போ 10 மைனஸ் 5. ஸோ இதையும் சம்மரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8 வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா என்ன வரும்னா R3. அடுத்து இந்த 2 செட் எடுத்துக்கணும், இந்த 2 செட், இந்த செட், இந்த செட், இது 2 எடுத்து இதை வந்து என்னென்னு வச்சுக்கணும், R2னும், இதை என்னென்னு வச்சுக்கணும், R1னும், இதை என்னென்னு எடுத்துக்கணும், T2னும், இதை என்ன எடுத்துக்கணும், T1னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதேமாதிரி R3ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னா 3 வரும். R4 போட்டிங்கன்னா 0.75. இதேமாதிரி எல்லா செட்டுக்கும் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு 4 டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ ஆவரேஜ்னால் என்ன பண்ணணும்னா 4 டேட்டாவே ஆட் பண்ணி 4ஆல் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆவரேஜ் ரேட் கிடைக்கும். ஒரு இன்ஸ்டன்டேனியஸ், அதாவது இந்த 2 செட்டுக்கு நடுவில் இருக்கிறது இது,
இந்த 2 செட்டுக்கு நடுவில் இருக்கிறது இது, இந்த 2 செட்டு நடுவில் இருக்கிறது இது, இந்த 2 செட்டு நடுவில் இருக்கிறது இது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் கொடுத்தாங்கன்னா 4 டேட்டா இருந்ததுன்னா 4த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இது ஒரு மெத்தட். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த செட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு டீகம்போசிஷன் நடக்குது N2O5 இன் CCl4ல். எவ்வளோ டெம்பரேச்சர்லனா 318 கெல்வினில் மானிட்டர் பண்ணுறாங்க. மானிட்டர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா N2O5 வந்து NO2வாக கன்வெர்ட் ஆகுது. N2O5 NO2வாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ரியாக்ஷனையும் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? மேட்ரு என்னென்னா இனிஷியலாக N2O5 எவ்வளோ இருக்குன்னா 2.303 மோல். ஆஃப்டர் 184 மினிட்ஸ் 184 நிமிஷத்துக்கு அப்புறம் N2O5 எவ்வளோ குறையுது? 2.08 மோலாக குறையுது. The reaction takes place according to the equation. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா calculate the average rate of formation of N2NO2. அதாவது இது எவ்வளோ குறையுதுன்றதை சொல்லிட்டாங்க, இது எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றதை கேட்குறாங்க. சரியா? முன்ன கொடுத்த டேட்டாவில் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க டைம் வைஸ், அப்போ ஈஸியாக முடிச்சிட்டோம். பட் ஆனால் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இல்லை. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப் எழுதணும்ல, செகண்ட் டைம், அந்த மாதிரி இதை மாற்றி எழுதிக்கணும். அப்போ இது எப்படி எழுதுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுவீங்க 1/2 மைனஸ், ஏன்னா இது ரியாக்டன்ட்டு, டெல்டா ஆஃப் N2O5 divided by delta T. It is equal to 1/4 delta NO2 divided by delta T. It is also equal to delta O2 divided by delta T. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் எழுதுகிற மெத்தடு. இப்போ உங்களுக்கு எதை கேட்குறாங்கன்னா NO2 தான் கேட்குறாங்க, அதாவது இதோட தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதோட ரேட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதே 1/2 டெல்டா என்னன்னு சொல்லியிருக்கேன், இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல், இது வந்து இனிஷியல். சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க 2.08 மைனஸ் 2.33 டிவைடட் பை டைமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 180 மினிட்ஸ் வந்து ஆஃப்டர், அப்போ இனிஷியலாக 0 மினிட்ஸ், அப்போது 184 மைனஸ் 0. ஓகேவா? இட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் டெல்டா NO2 டிவைடட் பை டெல்டா T. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போது இதை சம்மரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை சம்மரைஸ் பண்ணிங்கன்னா இங்கே நெகட்டிவில் வேல்யூ வரும், இந்த நெகட்டிவ் 1/2. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா இது என்ன வரும்னா 6.79 இன்ட்டு 10⁻⁻4. இது வந்து பாருங்கள் N2O5 ஓடுது. இது யாருது? N2O5. இது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது NO2 இது கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், NO2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 4 என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் அனுப்பிடுங்க. இப்போ இன்ட்டு 4. ஸோ அப்போது டெல்டா ஆஃப் NO2 எவ்வளோ அப்படின்னாக்கா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.27 இன்ட்டு 10⁻⁻3. ஸோ இதுதான் வந்து NO2 வந்து இவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது N2O2 இவ்வளோ குறைஞ்சிருந்தா, N2O2 இவ்வளோ குறைஞ்சிருந்தா எவ்வளோ NO2 ஃபார்ம் ஆகிருக்கும்? 2.7 இன்ட்டு 10⁻⁻3 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 6.79 இன்ட்டு 10⁻⁻4 அளவுக்கு இது குறைஞ்சிருந்தா இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கேல்குலேஷனை மாற்றிக்கணும். இப்போ அடுத்த சம் பார்த்துடலாம் தேர்ட் மெத்தடை வச்சு. ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா 2A become B. த ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது இந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோனா 2.0 இன்ட்டு 10⁻⁻5. அட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் 0.01 மோலார். அப்போ ஏவோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, கூடவே ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்னா இந்த தேர்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம முன்ன பார்த்த இந்த தேர்ட் மெத்தட், இந்த தேர்ட் மெத்தடில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இதில் 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், அதே மாதிரி nth ஆர்டர் வரைக்கும் இருக்குது. சரியா? ஸோ அப்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு எப்படி 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணுன்னா ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பவர் X. ஸோ உங்களுக்கு ரேட்டு தான் வேணும். ஸோ K வந்து கொடுத்துட்டாங்க. K எவ்வளோ? 2.0 இன்ட்டு 10⁻⁻5 இன்ட்டு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 0.01
பவரில் இங்கே என்ன இருக்குது எக்ஸு. ஸோ எக்ஸுன்றது என்னென்னா இங்கே ஏக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 2. ஸோ அதுதான் என்னது எக்ஸ். ஸோ இதை சம்மரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ரேட் கிடச்சிரும். சரியா? இது வந்து ரொம்ப பேசிக் லெவல் கால்குலேஷன்ஸ். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கால்குலேஷனும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள்.